friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது fried milk sweet. அதாவது ஸ்வீட் கட்லெட்னு கூட சொல்லலாம். நம்ம எப்பயுமே பொதுவா கட்லெட்டுக்கு தான் பிரெட் கிரம்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்வோம். முதல் முறையா நம்ம மில்க் ஸ்வீட் செஞ்சு அதில் வந்து பிரெட் கிரம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃப்ரைடு மில்க் ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக அருமையாக மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ஜம்முன்னு வந்திருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்னதாக ஒரு சாங் பாடியிருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடு மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த அரை கப்பில் கார்ன் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன் மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. சர்க்கரையும் கார்ன் மாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இந்த கப்பில் 2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் தான். இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஜீனிலாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கார்ன் மாவு, சர்க்கரை, பால் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இந்த கலவையை இந்த வானிலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சீக்கிரமாக இது கட்டி ஆகிடும். நம்ம கார்ன் மாவு சேர்த்துருக்கிறதுனால. இது கூட ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக இது கட்டி ஆகிடும். கரெக்டாக எவ்வளோ நிமிஷம்னு சொல்கிறேன். இப்போ தான் வானிலை ஹீட் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆகிட்டே வருது. இப்போ தான் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குது. கரெக்டாக 3வது நிமிஷமே இது நமக்கு கெட்டி ஆகிடுது. இது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும். ரொம்ப சூப்பராக அல்வா பதத்துக்கு வரணும் இது. அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறதுனால பேனில் ஒட்டாமல் வரும். நல்லா நமக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வருது. இன்னும் கொஞ்சம் வரணும். இது கலந்து விட்டு சேர்த்துக்கு மொத்தமே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம நினச்ச பதத்துக்கு இது வந்துடும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம இந்த பார்த்திங்களா இப்படி எடுத்து விட்டோம்னா பேனில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்ப சீக்கிரமே இந்த பதம் வந்துடும் நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நான் நெய் அப்ளை பண்ணி அது மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வழுவழுன்னு வந்துடும் டக்குன்னு. இப்போ இது சூடாக இருக்கும்போதே நல்லா இப்படி தட்டி விட்டுருவோம். கரெக்டாக வந்துடும். இப்போ இது சூடாகட்டும். சூடாகின பிறகு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு எடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும். இந்த பார்த்திங்களா அப்படியே வந்துருச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணணும். அதுக்காக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ அதை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் இது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்மளோட ஃப்ரைடு மில்க் ஸ்வீட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது இது எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறது, எப்படி இதை ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்புக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதில் 4 ஸ்பூனுக்கு சர்க்கரை. இப்போ இந்த மைதா சர்க்கரை கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம்.
அதாவது இந்த ஃப்ரைடு மில்க் ஸ்வீட் இருக்குல்ல, இதை நம்ம வந்து இதில் முக்கி எடுக்கணும். அந்தளவுக்கு நம்ம இதை கரைச்சா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது ஒட்டாமல் வழுக்கிட்டு கீழே வந்துடும். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நம்ம இதை கலந்து கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மில்க் ஸ்வீட் இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம இந்த கலவையில் போட்டு முக்கி எடுத்துருவோம். இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுத்து இப்படி ஒரு தட்டில் சேர்த்து வச்சுட்டு வந்துடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட ஃப்ரைடு மில்க் ஸ்வீட்டுக்கு மைதா கலவையில் முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குது. இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக இதை கருத்துடும். கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல பொன்னிறமாக வரும். இது ரொம்பவே சூப்பரான மில்க் ஸ்வீட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய சூப்பரான ஃப்ரைடு மில்க் ஸ்வீட் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு சாங் பாட போகிறேன். நல்லா இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வலி தீர வழி என்னவோ. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை? கண்ணாளனே. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஃப்ரைட் மில்க் ஸ்வீட் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.